அன்பான தேவ ஜனங்களே, சின்னவன் ஆயிரம் சிறியவர் பலத்த ஜாதியுமாய் கர்த்தர் மாற்ற போறாராம். உனக்கு படிப்பு இல்லாத இருக்கலாம், அழகு இல்லாத இருக்கலாம், இல்லை பட்டம் இல்லாத இருக்கலாம், சொத்து இல்லாத இருக்கலாம். ஆனால் இந்த ஜனம் நம்மளை பார்க்குற விதம், இவனால ஒன்றையும் செய்ய முடியாது, இவனுக்கு படிப்பு இல்லை, இவனுக்கு அழகு இல்லை, இவன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நம்மளை ஒதுக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தான் பலத்த ஜாதியாக கர்த்தர் மாற்ற போறாராம். கர்த்தராகிய அவர் இதை தீவிரமாக நடப்பிக்க போறாராம். எல்லா இடத்துல தள்ளப்படுறீங்க, எல்லா இடத்துல கைவிடப்படுறீங்கன்னு சொல்லி நீங்க கலங்காதீங்க. உங்களை தான் கர்த்தர், நம்மளை தான் பலத்த ஜாதியா கர்த்தர் மாத்துவார். இவங்க வரவே கூடாது இந்த இடத்துல, இந்த போஸ்டிங்க்கு இவங்க வரவே கூடாது, இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லி ஜனங்க பேசலாம். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் அப்பாவுடைய கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, இவன் பலத்த ஜாதியாயமா கர்த்தர் மாத்த போறாராம். அம்மானு கூப்பிடு, அம்மானு கூப்பிடு. ஒரு குழந்தை இருக்காதா, என் வாழ்க்கையில ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்காதான்னு நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்ற, பலத்த ஜாதி ஆட்டு மந்தைய போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில குழந்தைய பெருக்க பண்ணுவார், குடும்பத்தை பெருக்க பண்ணுவார். உங்களை அசட்டை பண்ணி பாக்குறவங்க மத்தியில கர்த்தர் உங்களை பலத்த ஜாதியாய் வைக்க போறாராம். பலத்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் தீவிரமாய் வரப்போகுது. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.